அக்கா, இந்த உலகத்துல இருக்கிற எல்லா உறவுகளை விட மிக முக்கியமான உறவும் முதல் உறவும் தொப்பில் கொடி உறவுதான்க்கா. என்னடா இவ, உங்க 2 பேரோட போட்டோவே உங்களுக்கு கிஃப்டா குடுக்கறேன்னு பாக்குறீங்களா? இந்த போட்டோவை உங்க ரூம்ல மாட்டி வைங்க. இத பார்த்து பார்த்து உங்க குழந்தை வளரட்டும். இத மாதிரி ஒரு நல்ல அப்பா அம்மா கிடைக்கிறதுக்கு நான் கொடுத்து வச்சிருக்கணும்னு அந்த குழந்தை சொல்ற அளவுக்கு நீங்க நல்ல அப்பா அம்மாவா வாழ்ந்து காட்டணும். அதுக்காக தான் இந்த போட்டோ. இதுதான்க்கா என்னோட ஆசை. கண்டிப்பா சக்தி. என்ன தங்கா, இது வரைக்கும் என்கிட்ட கூட சொல்லாம பெரிய பில்டப்போட நின்னுட்டு இருக்க. அப்படி என்ன கொடுக்க போற? இத கொண்டு வரேங்க. சீக்கிரம் எடுத்துட்டு வா. இந்த பைய பிடிப்பா. அம்மா, இது எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கேம்மா. இது நீ குடிச்ச பாலாட தாண்டா. இந்த ட்ரெஸ் எல்லாம் நீ போட்டதுப்பா. உனக்கு குழந்தை பிறந்த உடனே இந்த ட்ரெஸ் எல்லாம் கொடுத்து அதுக்கு போட்டு பார்க்கணும்னு நான் ரொம்ப ஆசைப்பட்டேன்பா. ஆனா அதுக்கு இப்பதான்ப்பா நேரம் வந்திருக்கு. வாங்க, வந்து வாங்கிக்கங்க. வா அம்மா, இதை ஒரு நிமிஷம் பிடிங்க. சக்தி, இதை பிடி. எங்களை ஆசீர்வாதம் பண்ணுங்கம்மா. நல்லா இருமா, நல்லா இருப்பா, நல்லா இருங்க. ஹலோ நாகவல்லி, நான் தான் பேசுறேன். சொல்லுங்க. நம்ம வம்சத்துக்கு ஒரு வாரிசு உண்டாயிருக்கு. என்னங்க சொல்றீங்க? யாருங்க உண்டாயிருக்கிறது? நம்ம ரமாமணியா, சின்ன பொண்ணா? சொல்லுங்க. அதெல்லாம் நான் இப்ப சொல்ல மாட்டேன். நீ பாட்டி ஆக போற, நான் தாத்தா ஆக போறேன். என்னங்க நீங்க எதுல விளையாடுறதுன்னு இல்லையா? எத்தனை வருஷத்து பிரார்த்தனைங்க இது? யாரு உண்டாயிருக்கான்னு சொல்லுங்களேன். இல்ல இல்ல, அதெல்லாம் நான் இப்ப சொல்ல மாட்டேன். நீ ஏன் வீட்டுக்கு வந்து தெரிஞ்சுக்க. என்னங்க? நீ சீக்கிரமா வீட்டுக்கு வந்து சேரு. கடவுளே, சீக்கிரமா போப்பா. சரிங்கம்மா. சீக்கிரம் வீட்டுக்கு போ. போறோமா? இங்க மாமா. அத வர இங்க இருக்காரு. மாமா மாமா. பாப்பா மாமா. டேய் டேய், மாமா லட்டு சாப்பிடுங்க. ஒரு ஸ்வீட் சாப்பிடுங்க. ஸ்வீட் சாப்பிடுங்க. மாப்ள, நீங்க சாப்பிடுங்க. என்ன விஷயம் சொல்லுங்க. என்ன விஷயம் சொன்னாட்டா திம்பையா? என்ன சந்தோஷமான விஷயம் சொல்லுங்க. டேய், நான் தாத்தா ஆக போறேன்டா. அப்படியாப்பா? அப்ப நான் மாமா ஆக போறேனா, சித்தப்பா ஆக போறேனா? அது அம்மா வர வரைக்கும் சஸ்பென்ஸ். இதுக்கு எதுக்கு அம்மா வர வரைக்கும் சஸ்பென்ஸ் வைக்கிறீங்க? இதுக்குமா அம்மா வரணும்? ஆமா, அத்தைதான் இந்த வீட்டுக்கு ஆதிவரா சக்தி. எல்லாமே அத்தை இல்லாம இந்த வீட்டுல ஒரு அணுவாசியாவது உனக்கு தெரியாது. நீங்க என்ன எனக்கு சொல்றது? நானே போய் தெரிஞ்சுக்கிறேன். அப்புறம் மாப்ள, எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு.
என்னங்க டாக்டர் கொடுத்த ரிப்போர்ட்டையே பார்த்துட்டு இருக்கீங்க? நான் அப்பாக போறேன்னு டாக்டர் கொடுத்த சர்டிபிகேட். இது எத்தனை தடவை பாப்பீங்க? தேனே, என்ன பொறுத்த வரைக்கும் இப்ப இதுதான் ராமாயணம் மகாபாரதம். நான் எத்தனை தடவை பார்த்தாலும் எனக்கு சந்தோஷமா இருக்கும். சரி சரி, ரிப்போர்ட் பார்த்தது போதும், கொடுங்க. ஐயோ. இங்க கொடுங்க. இந்தாங்க, இந்த காஃபி குடிங்க. சூடா இருக்கு, நான் அப்புறமா சாப்பிட்டுக்கிறேன். அங்க வை, அங்க வை. இப்படி வா, உட்கார் உட்கார். என்ன? தேனே, என்ன அப்பா அக்கனா என் தங்கம், என் பட்டு என்ன அப்பாக்க போகிறேன், என் செல்லோ என்ன அப்பாக்க போறியே. போதும், சும்மா இருங்க. கொஞ்சம் தேனே, கல்யாணம் ஆகி ஒரே வருஷத்துல குழந்தை பெத்துக்கிட்டா அதுக்கு பெரிய வேல்யூ இல்ல. ஆனா இப்படி கல்யாணம் ஆகி 10 வருஷம் தவமா இருந்து நீ எனக்கு குழந்தை பெத்து தர போறியே, அதுதான் இருக்கிறதுலயே ரொம்ப கிரேட். என் சொந்தக்காரங்க மத்தியில என் அப்பா கிட்ட பாரு, என் செல்லம், ரொம்ப தேங்க்ஸ். இல்லங்க, என்ன மலடின்னு சொன்னவங்க முன்னால, என்ன பாவமா பார்த்தவங்க முன்னால எனக்கு தாய்ங்கிற ஸ்தானத்தை கொடுத்து என்ன தலை நிமிர வச்சிங்களே, நான் தான் உங்களுக்கு நன்றி சொல்லணும். ஏந்திரிங்க. எதுக்கு? ஏந்திரிங்க அட, சொல்றேன். எதுக்குன்றல? இப்படி நில்லுங்க. என்ன பண்ற? நில்லு. என் குழந்தைய நல்லபடியா பெத்து கொடுத்து நீ சந்தோஷமா இருக்கணும். என் உயிரை கொடுத்தாவது உங்க குழந்தைய நல்லபடியா பெத்தெடுத்து உங்க கையில சேர்க்கிறேங்க. ஏய் தேனு, என்ன இப்படி எல்லாம் அபசகனமா பேசிட்டு இருக்க? இத பாரு, எனக்கு குழந்தை எந்த அளவுக்கு முக்கியமோ அந்த அளவுக்கு நீயும் எனக்கு முக்கியம். பேச்சு கூட இன்னொரு தடவை இந்த மாதிரி அபசகனமா பேசாத, புரியுதா? சரிங்க. காஃபி குடிங்க. ஐயோ, என்னங்க இது? காஃபி கொட்டிடுச்சு. எழுத்தெல்லாம் அழிஞ்சு போயிருக்குங்க. எனக்கு பயமா இருக்குங்க. ஐயோ, டாக்டர் செக் பண்ணி கொடுத்த போது தேனே, 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 என்ன நீ? அட விடு, இதுக்கு போய் அழுதுட்டு இருக்க. ஏதோ தவறுதலா காப்பி பட்டு இப்படி ஆயிடுச்சு. இது ஒரு பெரிய விஷயமா? விடு. இல்லங்க, இது என்னால சாதாரணமா எடுத்துக்க முடியலங்க. எதுக்கும் நான் இந்த விஷயத்தை அத்தை கிட்ட போய் சொல்லிட்டு வந்துடுறேன். ஏய் தேனே, என்ன பண்ற நீ? இத பார், நீ உண்டா இருக்கன்னு அப்பா அம்மா வெளில சந்தோஷமா இருக்காங்க. இந்த நேரத்துல போய் இந்த மாதிரி அபசகனமா நடந்துருச்சுன்னு அவங்களுக்கு சொன்னீனா அவ்வளவுதான், வீடே தலைகீழ ஆயிடும். அப்புறம் நீ வேதனைப்பட்ட மாதிரி அவங்களும் வேதனைப்படுவாங்க. வேணா தேனு, தேனு, இத பார், இந்த மாதிரி நடந்துருச்சுன்னு தப்பி தவறி கூட யாருக்கும் சொல்லிடாத. இது ஒரு கெட்ட கனவா நினைச்சு மறந்துரு. இது பாரு தேனு, உனக்கும் சரி நம்ம குழந்தைக்கும் சரி எதுவும் ஆகாது. என்ன நம்பு. இல்லைங்க, என் மனசு ஏதோ பண்ணுது. இது உறுத்தலாவே இருக்கு. எனக்கு பயமா இருக்குங்க. எனக்கு பயமா இருக்குங்க. ஏண்டி கோசல, என்னக்கா? நீ நாகவல்லி அம்மா வீட்ல நிழல்லையே வேலை பார்த்தவ, அதே மாதிரி வேற எங்கேயாவது வேலை பார்க்க வேண்டியதானடி? அதை விட்டு போட்டு இந்த வேகாத வெயில்ல இந்த கல்லையும் மண்ணையும் சுமந்துகிட்டு ஏண்டி உனக்கு இந்த கஷ்டம்? என்னக்கா பண்றது? நானும் 4 இடத்துல சொல்லிதான் வச்சிருக்கேன். எதுவும் உடனடியா அமையற மாதிரி தெரியல. அதுக்காக சும்மா உட்காந்துருக்க முடியுமா வீட்டுல? பெரியவ வேற 12வது படிச்சுட்டு இருக்கா. அவ படிப்பு செலவுக்கெல்லாம் காசு வேணுமேக்கா. இன்னும் 2-3 வருஷத்துல அவளுக்கு கல்யாணம் காட்சி பண்ணணும். அதுக்கு ஒரு 2-3 சவரம் நகையாவது சேர்த்து வைக்கணுமேக்கா. இதுக்கெல்லாம் பணத்துக்கு எங்க போறது? கஷ்டத்தை பார்க்காம வேலை செஞ்சு 4 காசு சேர்த்து வச்சாதானக்கா அவளை கரை சேர்க்க முடியும். அதாக்கா வீட்டு வேலை கிடைக்கிற வரைக்கும் இந்த மாதிரி வேலையெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்கேன். இன்ஜினியர் எங்க இருக்காரு? வெளியில போயிருக்காங்க சார். வெளியில போயிருக்காரு. டெபாசிட் பண்றேன்னு என்ன இங்க வர சொல்லிட்டு இந்த ஆள் வெளில போயிட்டானா? இந்த ஒரு இன்ஜினியரை வச்சு டோட்டல் இன்ஜினியர் அசோசியேஷனே வளைச்சு போட்டு லம்பா அடிக்கலான்னு பார்த்தா எஸ்கேப் ஆயிட்டானே.
அட்வான்ஸ் பணமே கட்டணும். மலர் வேற தொல்லை பண்ணிக்கிட்டே இருக்கு. அம்மா இன்ஜினியர் எங்க போயிருக்காருன்னு ஏதாவது தெரியுமா? இன்னைக்கு சம்பள நாளுங்க. எங்களுக்கெல்லாம் சம்பள பணம் கொடுக்க பணம் எடுக்க பேங்க் வரைக்கும் போயிருக்காரு. அவர் போய் ரொம்ப நேரம் ஆச்சு, இப்ப வந்துருவாருங்க. சம்பள நாளா? வரட்டும் வெயிட் பண்றேன். அம்மா வேலை நடக்கலையா? இன்னைக்கு சனிக்கிழமை சார், சம்பள நாள் இல்லையா, அதான் வேலையை முடிச்சுட்டு உட்காந்துருக்கோம். சனிக்கிழமை சம்பள நாளா? எப்படியும் ஆளாளுக்கு ஒரு 3000-4000 வரைக்கும் தேரும். சித்தாளு கொத்தனாருன்னு மொத்தாலையும் அமைக்கிட வேண்டியதுதான். உங்களுக்குலாம் வார சம்பளமா மாச சம்பளமா? மாச சம்பளம் வாங்குறதுக்கு நாங்க என்ன ஆபீஸ்லயே வேலை செய்யறோம்? நாங்கெல்லாம் அன்னாடம் காட்சிங்க சார். எங்களுக்கெல்லாம் வார கூலி தான். வார கூலி வாங்கினாதான் எங்க வீட்டுல அடுப்பெரியும். அது சரி, வாங்குற காசு மொத்தத்தையும் அடுப்புலயே போட்டுட்டா அப்புறம் புள்ள குட்டிங்களை படிக்க வைக்கிறதுக்கு காது குத்து கல்யாணம் காட்சின்னு என்ன பண்ணுவீங்க? இல்ல ஆயுசு பூரா நீங்க வேலைன்னு வேலையே தான் செஞ்சுட்டு இருக்க முடியுமா? அதுக்கு தானே சீட்டு போட்டு கால் காசு அரை காசுன்னு சேர்த்து வச்சுக்கிட்டு இருக்கோம். ஐயையோ, என்னம்மா உலகம் தெரியாத பொம்பளைங்களா இருக்கீங்க? இந்த காலத்துல எவன் நேர்மையா ஒழுங்கா நாணயமா சீட்டு கம்பெனி நடத்துறான்? சீட்டு கம்பெனி திவால், சீட்டு பிடித்தவன் பல கோடிகளை சுருட்டி கொண்டு ஓட்டம்னு டிவி பேப்பர்லாம் பாக்குறது இல்லையா? பொம்பளைங்க தான்மா அந்த கம்பெனி வாசல்ல நின்னுகிட்டு வாயிலையும் வயிற்றுலயும் அடிச்சுட்டு அழுகுறாங்களே, அதெல்லாம் நீங்க பாக்குறதே இல்லையா? என்ன சார் பண்றது? மாடா உழைக்கிற பணத்தை நம்பி தானே கட்டிக்கிட்டு இருக்கோம். நம்பாதீங்க, எந்த சீட்டு கம்பெனியை நம்பி பணத்தை போடாதீங்க. வட்டியும் வராது, அசலும் வராது. உண்மையதாம்மா சொல்றேன். இந்த சீட்டு கம்பெனிக்காரங்கெல்லாம் ஃபோர்ஜரிங்க, அவங்கள நம்பாதீங்க. வேற என்ன சார் பண்ண சொல்றீங்க? அப்படி கேளுங்க. பணம் கொட்டுன்னு கொட்டுற மாதிரி ஒரு சிறப்பான வான்கோழி பிசினஸ் ஒண்ணு நாங்க ஆரம்பிச்சிருக்கோம். சார், வான்கோழி பண்ணைக்கும் எங்களுக்கும் என்ன சார் சம்பந்தம் இருக்கு? இருக்குமா, சம்பந்தம் இருக்கு. இந்த உலகத்துல எல்லாத்துக்கும் ஒன்னோட ஒண்ணு சம்பந்தம் இருக்கு. வானமே எல்லை வான்கோழி பண்ணை, இதுதான் எங்க கம்பெனியோட பேரு. ஏதோ புதுசா எங்க கம்பெனியோட நோக்கமே உங்கள மாதிரி ஏழைங்களை பணக்காரங்களாக்கி முன்னேற்றி விடுறதுதான். நிஜமாவா சொல்றீங்க? ஆமாம்மா, எங்க கிட்ட ஒரு 1000 ரூபாய் கட்டினீங்கன்னா நாங்க ஒரு வான்கோழி குஞ்சு கொடுப்போம். அதை எடுத்துட்டு போய் நீங்க 100 நாள் வளர்க்கணும். 100 நாள் வளர்ந்து பெருசான பிறகு 10,000 ரூபாய் கொடுத்து அதை நாங்களே வாங்கிப்போம். 10,000? ஆமாம்மா, உங்களுக்கு பராமரிப்பு செலவு வெறும் 1000 ரூபாய் தான். அப்போ 100 நாள்ல உங்களுக்கு லாபம் எவ்வளோ? 8,000 ரூபாய். 8,000 ரூபாய் கிடைக்குமா? கேட்கறதுக்கே சந்தோஷமா இருக்கே. பாத்தியாடா, ஆச்சரியமா இருக்குல்ல. வளர்க்க இடம் இல்லையே, என்ன பண்றது? சில பேருக்கு நிலம் இருக்கிறதுனால அவங்க வான்கோழியை ஈஸியா வளர்த்துருவாங்க. ஆனா குடியிருக்க வீடே இல்லாத உங்கள மாதிரி ஆளுங்கெல்லாம் வளர்க்க கஷ்டப்படுவீங்கல்ல, அதுக்காக உருவாக்கப்பட்டதுதான் குபேரா ஸ்கீம். அதாவது ஒரு 1000 ரூபாய் கொடுத்து வான்கோழி குஞ்சு வாங்கி எங்க கிட்டயே விட்டுட்டீங்கன்னா நாங்க எங்க பண்ணையில வச்சு 100 நாள் வளர்த்துருவோம். இந்த வளர்ப்பு பராமரிப்பு செலவெல்லாம் ஒரு 2000 ரூபாய் பிடிச்சுக்கிட்டு மீதி 8,000 ரூபாய் உங்ககிட்டயே கொடுத்துருவோம். இப்ப சொல்லுங்க, 3 மாசத்துல 7,000 ரூபாய் லாபம் வர மாதிரி வேற ஏதாவது தொழில் இருக்கா? சொல்லுமா. இப்ப சொல்லுங்க, 3 மாசத்துல 7,000 ரூபாய் லாபம் வர மாதிரி வேற ஏதாவது தொழில் இருக்கா? சொல்லுமா. நல்ல திட்டமா தான் இருக்கு. ஒரு கோழிக்கு 7,000 ரூபாய் லாபம்னா எல்லாரும் ஒரு கோழியா வாங்குவீங்க. பாருங்க, 10,000 ரூபாயில ஒரு 10 கோழி குஞ்சு வாங்கி போட்டீங்கன்னு வச்சுங்க, 100 நாள்ல 70,000 ரூபாய் லாபம் கிடைக்கல. சார், நீங்க சொல்றது ஆச்சரியமா இருக்கு, அதிசயமா இருக்கு. எப்படி சார் நீங்க சொல்றத நாங்க நம்புறது? ஏமா, என்ன இன்சல்ட் பண்றியா? ஏதோ பணம்னா சூட்கேஸ்ல எடுத்துட்டு ஓடிட முடியும். வான்கோழிங்களா சூட்கேஸ்ல வச்சுட்டா ஓட முடியும்? இவ்வளவு ஏம்மா, உங்க இன்ஜினியர் படிச்சவர் தானே? அவர் என்ன நம்பலையா? 50 கோழி குஞ்சுகளுக்கு 50,000 ரூபாய் டெபாசிட் பண்ண போறாரு. 50,000 டெபாசிட் பண்ண போறாரா? படிச்சவர் அவரே. மொத்த சித்தாளையும் கோழி அமுக்கிற மாதிரி ஒரே அமுக்கியாச்சு. சார், நாங்க எல்லாரும் உங்க வான்கோழி பண்ண திட்டத்துல சேர்றதா முடிவு பண்ணிட்டோம் சார். பணக்காரங்க லிஸ்ட்ல சேரதா முடிவு பண்ணிட்டீங்கன்னு சொல்லுங்க. எப்படியோ சார், எங்களுக்கு நல்ல விடிவு காலம் வந்தா சரி. எங்க சக்திக்கு முடிஞ்சது ஏதோ 5,000மோ 10,000மோ கட்டுறோம். எப்போ எங்க வந்து கட்டணும்னு சொல்லுங்க சார். ரொம்ப சந்தோஷம். நன்றி சார். இது என் ஆபீஸ் அட்ரஸ். சரிங்க சார். நாளைக்கு வந்து ஆபீஸ்ல பணத்தை கட்டிட்டு புதுசா ஒரு பணக்கார வசதியான வாழ்க்கை வாழ ரெடி ஆகுங்க. சரிங்க சார். குடுங்க சார். குடிமா. மறக்காம நாளைக்கு ஆபீஸ் வந்துருங்க. அப்புறம் உங்க இன்ஜினியர் வந்தா நான் வந்துட்டு போனேன்னு சொல்லுங்க. சரி, வரமா. வரேன். ரொம்ப நன்றி சார்.
இந்த வீட்ல ஒரு சந்தோஷமான விஷயம் நடக்க போகுது. ஒரு வாரிசு உருவாக போகுது. வானம் பார்த்த பூமியில டமால் டிமில் அடமலம் பெஞ்ச மாதிரி சும்மா கிடந்த வயித்துல ஒரு வாரிசு உருவாக போகுது. இந்த சந்தோஷமான விஷயத்தை அத்தை கிட்ட சொல்லலாம்னா அத்தை இன்னும் காணோம். ஏமாமா அத்தை கிட்ட இந்த விஷயத்தை சஸ்பென்ஸா சொல்றேன்னு சொன்னீங்களே, அத போன்ல சொன்னீங்களா? என்ன மாப்பிள்ள நீங்க அப்ப நான் சொன்னதை நம்பலையா? அது இல்ல மாமா, நாகவல்லிங்கிற பேருக்கு பதிலா நாகலட்சுமிங்கிற பேருக்கு போன் பண்ணிட்டீங்களோன்னு ஒரு சின்ன டவுட். மாப்பிள்ள என்ன சொல்றீங்க நீங்க? அப்பா யார் பாரு நாகலட்சுமி? அதான் யாரு? என்னப்பா புது கதை கிளம்புது, சொல்லுங்க. யார் அந்த நாகலட்சுமி? அட ஏன்பா நீங்க வேற என்ன சந்தேகப்பட்டு இப்படி கூட இருங்க. மாப்பிள்ள ஏதோ வயிற்றுச்சல புலம்புறாரு, இவர் பேச்ச நம்பாதீங்க. இது மாமா நான் வைத்திருச்சல பேசுறேன்னா என் பேச்சை நம்ப வேண்டாமா? உண்மைக்கு காலம் இல்ல மாமா. உங்க போனை கொடுங்க மாமா. அந்த போன்ல நீங்க நாகலட்சுமிக்கு போன் பண்ணனத நான் எடுத்து காமிக்கிறேன். கொடுங்க மாமா. எங்க மாமா? ஏன் மாப்பிள்ள உங்களுக்கு விவசாய கிடையாதா? அடுத்து உங்க செல்போன்ல யார் யார் பேர் இருக்குதுன்னு இப்படி அநாகரிகமா பாப்பீங்களா? அது வேற யாரும் இல்லப்பா, நம்ம கட்சியோட மகளிர் அணி செக்ரட்டரி நாகலட்சுமி. அத்தை வந்தாச்சு. வாங்க வாங்கத்தை வாங்கத்தை. கார் வந்தாச்சு, கார் வந்தாச்சு. அத்தை இப்ப கார் விட்டு இறங்க போகுது. வாங்க வாங்க. என்னத்த இப்படி ஒரு சந்தோஷமான விஷயத்தை உங்க காதால கேட்கறதுக்கு இவ்வளவு லேட்டாவா வர்றது? நாகவல்லி நீ பாட்டி ஆக போற, நான் தாத்தாவாக போறேன். சந்தோஷமா இருக்குங்க. கடவுள் இருக்காருங்க. நான் வேண்டின வேண்டுது வீண் போகலைங்க. இந்தாங்க ஸ்வீட் எடுத்துக்கங்க. முதல்ல நீதான் சாப்பிடணும். நீதான் நம்ம வம்சத்துக்கு ஒரு வாரிசு வேணும்னு தவம் இருந்த. ஆமாமா, அப்பா சொன்னதுதான் கரெக்ட். நீங்க தான் முதல்ல ஸ்வீட் சாப்பிடணும். அம்மா இந்தாங்க, நீங்க சாப்பிடுங்க. போதும்டா, சாப்பிடுங்க. போதும் போதும். மாப்பிள நீங்க எடுத்துக்கோங்க. எனக்கு இந்த ஒண்ணெல்லாம் பார்த்தா இந்த பொட்டியோட வேணும் கொடுப்பீங்களா? அது சரி, தியேட்டர்ல பட பொட்டியா வாங்கி வாங்கி பழக்கம் ஆயிடுச்சு. அதான் எல்லாத்துலயும் பொட்டியா வேணும்னு கேக்குறீங்க. இந்த பொட்டியை இப்போதைக்கு கொடுக்க முடியாது. உண்டா இருக்கிற பொண்ணுக்கு கொடுத்துட்டு அப்புறமா கொடுக்கறேன். இதுல ஒண்ணு எடுத்துக்கோங்க. இப்ப சொல்லுங்க, யார் உண்டா இருக்காங்க? ரமாமணியா சின்ன பொண்ணா? அது இன்னமும் சஸ்பென்ஸ் தான். நீயே உள்ள போய் தெரிஞ்சுக்கோ. இன்னும் என்னங்க சஸ்பென்ஸ்? சொல்லுங்க. நாங்க சொல்ல மாட்டோம். நீங்க எல்லாம் சொல்லனா என்ன? மாப்பிள சொல்லுவார். மாப்பிள நீங்க சொல்லுங்க மாப்பிள, உண்டா இருக்கிறது யாரு? ரமாமணியா இல்ல சின்ன பொண்ணா? கண்டுபிடிச்சிட்டேன். நீங்க யாரும் சொல்ல வேண்டாம், நான் கண்டுபிடிச்சிட்டேன். ரமாமணி, 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 ரமா, அம்மாடி ரமாமணி, 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 ஏ ராஜாத்தி, என் கண்ணு. இன்னும் சின்ன குழந்தையாவே இருக்கேம்மா. உனக்கே குழந்தை பிறக்க போகுது. என்னம்மா சொல்ற? உன் வயித்துல குழந்தை உண்டாயிருக்குல்ல, இந்த மாதிரி நேரத்துல ஐஸ் வாட்டர்லாம் குடிக்க கூடாதுடா கண்ணு. ஏண்டா கண்ணு சிரிக்கிற? அம்மா நீயும் ஏப்ரல் ஃபுல் ஆயிட்டியா? உண்டா இருக்கிறது நான் இல்லம்மா, நம்ம சின்ன பொண்ணுதான். சின்ன பொண்ணு எங்கப்பா? அம்மா அண்ணி உள்ளதா இருக்கு, வா போலாம். லட்டு எடுத்துக்கோ. வா.
எத்தனை நாளைக்கு தான் நானும் நல்ல மாதிரியே நடிக்கிறது? எனக்கு ஒரு வாரிசு வந்து நாகவல்லி சொத்தை எல்லாம் அனுபவிக்கும் பார்த்தா ராஜதுரைக்கு வாரிசு உருவாயிருச்சே. இனியும் நாம நல்லவனா இருக்க கூடாது. உத்தமபுத்திரம் படத்துல வர்ற நம்பியார் மாதிரி ராஜகுருவா மாறிட வேண்டியதுதான்.